கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை துரோகி, சுயநலவாதி என கடுமையாக சாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இப்படியெல்லாம் செங்கோட்டையனை அவரது சொந்த ஊரிலேயே விமர்சித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்தே நீக்கினார். இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். பின்னர் சென்னையில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்த செங்கோட்டையனுக்கு தாவேகாவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கிறார், செங்கோட்டையனுக்கு எங்கே மக்கள் இருக்கிறார்கள், இந்நிலையில் தனது தேர்தல் பரப்புரையை செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கினார். அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் மத்தியில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி, ஓட்டுக்காக உங்களை அணுகியவர் ராஜினாமா செய்யும் போது உங்களை கேட்டாரா என செங்கோட்டையனின் பெயரை குறிப்பிடாமல் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் செங்கோட்டையனின் பேச்சை பெரிய திரையில் காட்டி தலைமைக்கே கெடு விதிப்பதா என வினவினார். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன், ஆக கெடு விதித்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். செங்கோட்டையனின் துண்டு மாறினால் பேச்சு மாறும் என்ற எடப்பாடி பழனிசாமி தாவேகா பெயரையும் உச்சரிக்கவில்லை. அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது, அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வல்லினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனை வாழ்த்தியதோடு அவருக்கு சில கேள்விகளையும் முன்வைத்தார். மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி பலரது கனவை நொறுக்கி கோபியில் முதல் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என சூளுரைத்தார். இதனிடையே பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அர்ஜுனன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அர்ஜுனன் மறைவிற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ளார்.